ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு NithishFamily. இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ அப்படின்றது 2-in-1 5 வீக் வெயிட் லாஸ் சேலஞ்சில் 4th வீக்கோட செகண்ட் டே விளாக் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. 2-in-1 அப்படின்ற போது ஹேர் கேருக்கு அதிகமாக வருது. நான் என்ன தேய்ச்சாலும் எனக்கு முடி கொட்டுதுக்கா, என்ன ஹேருக்கு மாஸ்க் போட்டாலும் எனக்கு முடி கொட்டுது. ஆயிலும் சரி மாஸ்க்கும் சரி அதோட ஒர்க் அப்படின்றது வெறும் 10% தான் ஹேரை பொறுத்த வரைக்கும். ஹேருக்கு ரொம்ப முக்கியம் 90% வந்து உணவு தான். அதுவும் நீங்கள் காலையில் எடுக்கிற உணவு ரொம்ப ரொம்ப முக்கியம். மேக்ஸிமம் எண்ணெய் பலகாரங்களை ரொம்ப குறைச்சிட்டு ரேராக எண்ணெய்க்காக எடுத்துக்கோங்க. ஹேர் வளர்க்கணும் அப்படின்னா காலையில் எந்த அளவுக்கு ஹெல்த்தியாக இருக்க முடியுமோ எடுங்க. டீ காஃபியை காலையில் ஒமிட் பண்ணிவிட்டு தேங்காய் பால் எடுக்கிறது, நெல்லிக்காய், கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா இந்த மாதிரி ஜூஸ் போட்டு எடுக்கிறது. நான் ஹேருக்குன்னே 2-3 ஜூஸ் வீடியோ போட்டிருப்பேன், அதை ட்ரை பண்ணுங்கள். ஒருத்தவங்களுக்கு 1 மாதத்தில் கேட்கும், ஒருத்தவங்களுக்கு 3 மாதம் ஆகும், ஒருத்தவங்களுக்கு வருஷக்கணக்காக கூட ஆகும். முடியை பொறுத்த வரைக்கும் 3 வருஷத்துலேருந்து 8 வருஷம் வரைக்கும் முடி வளர்ச்சி இருக்குது. ஸோ நம்ம தான் பொறுமையாக அதை ஃபாலோ பண்ணணும். எதையுமே சத்தான ஆகாரம் சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக ரிசல்ட் வரும், ஆனால் ஸ்லோவாக வரும். அந்த பொறுமை கடைபிடிக்கிறதுல இல்லை. பச்சை பயிறு முளை கட்டி எடுத்தால் கண்டிப்பாக ஹேர் ஃபால் ஸ்டாப் ஆகும்னு சொல்லி 2 சாலட் வீடியோ போட்டிருப்பேன். அது மாதிரி 30 நாள் சேலஞ்ச் வீடியோவும் போட்டிருப்பேன். முளை கட்டின பச்சை பயிறு, வெந்தயம், எள்ளு 3மே முளை கட்டி அதை டெய்லி 1 ஸ்பூன் எடுங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன். அந்த வீடியோக்குள்ளே நிறைய பேர் வந்து இப்போ என்ன கமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, நீங்கள் ட்ரை பண்ணீங்களா, உங்களுக்கு கிடைச்சிருச்சா, நீங்கள் ட்ரை பண்ணீங்களே உங்களுக்கு வளர்ந்துருச்சா? ஏன் இந்த கேள்வி? உங்களை ஏதோ நான் வந்து லட்சக்கணக்கில் ரூபா கொடுத்து வாங்குங்கன்னு நான் சொல்கிறேன். டெய்லி 1 ஸ்பூன் எடுத்து சாப்பிடுங்கன்னு சொல்கிறேன். வெந்தயம் சாப்பிட்டா உடல் சூடு தனியும், சுகர் இருக்காது, உடலில் இருக்க முக்காவாசி பிரச்சனைகள் சால்வ் ஆகும். எள்ளும் அதே தான். வெந்தயமும் சரி எள்ளும் சரி கண்டிப்பாக பெண்கள் அப்படின்ற போது எடுத்து தான் ஆகணும். ஆண்களும் எடுக்கலாம். அவங்களுக்கு வந்து பாடி ஹீட் அதிகமாகும் போது இந்த பொல்யூஷனால் கூட நிறைய முடி கொட்டும். ஸோ ஒரு நல்ல விஷயத்தை எடுக்கிறதுக்கு ஏன் இவ்வளோ தயங்குறீங்கன்னு எனக்கு தெரியல. ஒரு கெமிக்கல் ப்ராடக்டை சொல்லி இது தேய்ச்சேன் எனக்கு இவ்வளோ நீளம் வளர்ந்துருச்சு அப்படின்னு சொன்னால் மட்டும் நீங்கள் கடைன்னு வாங்குறீங்க. முதல்ல இந்த மைண்ட் செட்டை மாற்றுங்க. முடி வளரணும், இல்லை இந்த முடியை அப்படியே நான் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு 90% 90% வந்து முழுக்க உணவு மூலியமாக மட்டும்தான் முடியும். ஒரு ஆயிலாலேயோ ஒரு மாஸ்காலேயோ அது வந்து பண்ண முடியாது. முளைக்கட்டின பயிர்கள் எடுக்கிறது, ஜூஸ் எடுக்கிறது, ஆலுவேரா சாப்பிட இண்டேக்காக ஆலுவேரா எடுக்கிறது, டெய்லி கீரை எடுக்கிறது, இதை உணர்ந்து ஃபாலோ பண்ணவங்க முடி நல்லா வளர்ந்துருக்குக்கா, ஹேர் ஃபால் நின்றுருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட் போட்டிருக்காங்க. திருப்பி அவங்ககிட்டே போய் உண்மையாக சொல்கிறீங்களா ஏங்க ஒருத்தவங்கள வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணாமல் அவங்க ஃபாலோ பண்ணுங்களே இரிட்டேட் பண்ணுற மாதிரி நீங்கள் பண்ணுறீங்க. அது வந்து நல்லதா? கிடையாது. உங்களுக்கு ஃபாலோ பண்ண முடிஞ்சால் ஃபாலோ பண்ணுங்க, முடியலையா விட்டுடுங்க. ஏன் அடுத்தவங்களையும் இதனால தான் பண்ணீங்களாக்கும் அப்படின்ற மாதிரி அவங்கள பண்ணாதீங்க. அவங்க வந்து மூஞ்சில் அடித்த மாதிரி கமெண்ட் பண்ணி போய்கிட்டே இருக்காங்க அவங்க வாட்டுக்கு. நான் இதான் பண்ணேன், இதான் எனக்கு வளர்ந்துச்சு, உங்களுக்கு இஷ்டம்னா பண்ணுங்க, கஷ்டம்னா விடுங்க அப்படின்ற மாதிரி அவங்கள வந்து நீங்கள் டார்ச்சர் பண்ணுறீங்க. ஓப்பனாக சொல்லணும்னா அதுதான். இயற்கையாக உணவெடுத்து எந்த அளவுக்கு காலையில் நீங்கள் ஹெல்த்தியாக ஒரு டயட் சார்ட் போட்டு நீங்களாக ப்ரிப்பேர் பண்ணி உங்கள் ஹேரை வளர்க்கணும்னு நினைக்கிறீங்களோ, ஹேர் ஃபால் ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னா காலையில் முழுக்க ஹெல்த்தியான ஃபுட் எடுங்க. ஒரு நாள் வந்து வேக வச்ச உருளைக்கிழங்கு எடுக்கலாம், ஒரு நாள் வேக வச்ச ஸ்வீட் பொட்டேட்டோ எடுக்கலாம், ஒரு நாள் முட்டையை வேக வச்சு 2 முட்டை எடுத்துக்கலாம், ஒரு நாள் சிறுதானிய அரிசியில் இட்லி பொங்கல் அந்த மாதிரி எடுத்துக்கிறது, பனங்கிழங்கு எடுத்துக்கிறது, அந்தந்த சீசனுக்கு வர்ற பழங்களை அதிகமாக எடுத்துக்கிறது, டெய்லி ஜூஸ் எடுத்துக்கிறது, இதெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரே மாதத்தில் எப்பேற்பட்ட ஹேர் லாஸும் வந்து ஸ்டாப் ஆகி ஹேர் க்ரோத் இருக்கும். அதை வந்து கண்டினியூவாக நீங்கள் ஃபாலோ பண்ணாமல் ஒரு ஆயிலை தேய்க்கிறதோ இல்லை மாஸ்க் தேய்க்கிறதோ எனக்கு இதெல்லாம் பண்ணேன் எனக்கு வரவே இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்க, கண்டிப்பாக அது வந்து ரிசல்ட் கொடுக்காது. உங்கள் ஃபுட்டு மூலியமாக மட்டும்தான் அவங்களால மாற்ற முடியும். அதை மைண்டில் வச்சுக்கிட்டு காலை உணவுகளை சத்தாக எடுத்துக்கோங்க. சரி வாங்க இப்போ வந்து நம்ம Day 23 விளாக் என்னன்னு பார்க்க போகலாம். காலையில் 8 மணிக்கு இது நிதிஷப்பா சீரக வெந்தயம் சோம்பு ஊற வச்ச தண்ணி எடுத்துக்கிறாங்க. நல்லா சூடாக எடுங்க. இது கூட லைட்டாக இஞ்சியும் திருகி போட்டு அதுக்கப்புறம் 1 ட்ராப்பு, கரெக்டாக 2-3 ட்ராப்பு தான் எலுமிச்சம்பழமும் சேர்த்து போட்டிருக்கேன் நான். அதுக்கப்புறம் ஊற வச்ச பாதாம் பருப்பு 5, ஊற வச்ச கருப்பு உளுந்த திராட்சை 5 எடுத்துக்கிறாங்க. மஸ்ட்டு இது வெயிட் லாஸ் இல்லாட்டினாலும் டெய்லி எடுங்களேன், உங்களுக்கு வெயிட் கெயின் ஆகவே ஆகாது. இது எங்கள் வீட்டில் டெய்லி இருக்கும். இது அதுக்கப்புறம் வந்து நெல்லிக்காய், கருவேப்பிலை போட்ட ஜூஸு. பட் எனக்கு இந்த சீசனில் நெல்லிக்காய் கிடைக்கல, அதனால் என்னால் அந்த ஜூஸ் இப்போ போட முடியல. காலையில் சாப்பாடாக நித்திஷப்பா எடுக்கிறது வந்து முளைக்கட்டின பயிறு, இது 1 கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்காங்க. 1 கேரட் எடுத்துக்கிறாங்க.
கிழங்கு, பனங்கிழங்கு வந்து சின்ன கிழங்காக இருந்ததுனால 2 கிழங்கு பொடிசாக கட் பண்ணி வேக வச்சு எடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் பப்பாளி பழம் ஒரு பெரிய ஸ்லைஸாக ஒரு ஸ்லைஸ் எடுத்துருக்காங்க. இதுதான் இவங்க மார்னிங் டிஃபனாக இன்றைக்கி எடுக்க போகிறாங்க. அது மாதிரி பனங்கிழங்கு வேக வைக்கும் போது இதில் உப்போ இல்லை வேறு எதுவும் போடாதீங்க. பனங்கிழங்குனா பனங்கிழங்க மட்டும் வேக வைங்க, வேறு எதுவுமே தேவையில்லை. அடியில் தண்ணி ஊற்றி இட்லி சட்டியில் எப்படி இட்லி வேக வைப்பீங்களோ அதே மாதிரி இட்லி சட்டிக்கு மேலே இந்த கிழங்கை வச்சு ஸ்டீமில் வேக வைங்க. இன்னும் கொஞ்சம் சத்தம் அதிகமாக இருக்கும் தண்ணியில் வேக வைக்கிறத விட. எப்போவுமே ஸ்டீமில் வேக வச்சு பழகுங்க. கொஞ்சம் டைம் கூட ஆகும். குக்கர்லேயும் ஸ்டீமில் வைக்கலாம். 7 விசில் அடிக்க விடுங்க. குக்கரில் வச்சிங்கன்னா சூப்பராக வெந்திருக்கும். உங்களுக்கு சத்தும் முழுசாக கிடைக்கும். இப்போ சீசன் டெய்லி எடுக்கலாம். இது டெய்லி ஒரு கிழங்கு எடுங்க, ரொம்பவும் எடுத்துடாதீங்க. இதான் மார்னிங் ஃபுட்டாக நிதிஷப்பா இன்றைக்கி எடுக்கிறாங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற எக்ஸசைஸ் அப்படின்றது ஃபஸ்ட்டு 5 எக்ஸசைஸ் வந்து ஃபுல் பாடி ஒர்க் அவுட்டும், அடுத்த 5 எக்ஸசைஸ் வந்து லோயர் பாடிக்குரிய ஒர்க் அவுட்டும் தான் நம்ம பார்க்க போகிறோம். எப்போயுமே எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணுறது முன்னாடி வார்ம் அப் மஸ்ட்டு. 5 நிமிஷம் கண்டிப்பாக வார்ம் அப் பண்ணுங்கள். உங்கள் மசில்ஸும் ஸ்கின்னு அதே மாதிரி போன் எல்லாமே நம்ம டோன் பண்ணணும், ஸ்ட்ரென்தன் பண்ணணும். அப்படின்ற போது வார்ம் அப் ரொம்ப முக்கியம். பண்ணால் தான் பெயின் இருக்காது. கொஞ்சம் கொஞ்சமாக பெயின் குறைய ஆரம்பிச்சிடும் எக்ஸசைஸ் பண்ணுறதுனால வர்ற பெயின் அப்படின்றது. இன்றைக்கி நிதிஷப்பா வந்து மார்னிங்கில் எப்பயும் போல் 10,000 ஸ்டெப் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டாங்க. ஒர்க்கிங் டே அப்படின்ற போது அவங்களால மார்னிங்கில் ஏர்லி மார்னிங் எக்ஸசைஸ் பண்ண முடியாது. ஏன்னா ஏர்லி மார்னிங் எழுந்தாங்கன்னா அப்புறம் ஆஃபீஸ் டயத்தில் தூக்கம் வந்துடும். அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஆஃபீஸ் டைம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எக்ஸசைஸ் பண்ணால் எனக்கு தூக்கம் வரமாட்டேங்குது, அது கொஞ்சம் நல்லா பிரிஸ்காக இருக்குது அப்படின்றதுனால அவங்க டெய்லி வந்து ஆஃபீஸ் டயத்தில் வந்து 11 மணிக்கு எக்ஸசைஸ் பண்ணுறாங்க. அவங்க ஆஃபீஸ் டைம் அப்படின்றது 11:30 ஆரம்பித்து நைட்டு 9:30 வரைக்கும் இருக்கும். ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் ஜம்பிங் ஜாக் 30 கவுண்ட். 1 2 3 4 5 6 7 8 9 10 10 9 8 7 6 5 4 3 2 1 1 2 3 4 5 6 7 8 9 10 10 செகண்ட் ரெஸ்ட். செகண்ட் எக்ஸசைஸ் ரன்னிங் இன் பிளேஸ் 30 செகண்டுக்கு. ரெடியா? 1 2 3 4 5 6 7 8 9 10 10 9 8 7 6 5 4 3 2 1 1 2 3 4 5 6 7 8 9 10 10 செகண்ட் ரெஸ்ட். தேர்ட் எக்ஸசைஸ் ஸ்குவாட். ரெடியா? கைகளை ஷோல்டரில் வச்சுக்கோங்க. இன்றைக்கி இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10 10 9 8 7 6 5 4 3 2 1 1 2 3 4 5 6 7 8 9 10 10 செகண்ட் ரெஸ்ட். ஃபோர்த் எக்ஸசைஸ் லங்ஸஸ் 30 கவுண்டிங் ரிவர்ஸில் பண்ணுறது. 1 2 3 4 5 6 7 8 9 10 10 9 8 7 6 5 4 3 2 1
1 2 3 4 5 6 7 8 9 10 second rest. Fourth exercise plank 40 second. 1 2 3 4 5 6 7 8 9 10 10 9 8 7 6 5 4 3 2 1 1 2 3 4 5 6 7 8 9 10 10 9 8 7 6 5 4 3 2 1 1 2 3 4 5 6 7 8 9 10 10 ஓகே 50 செகண்ட் பண்ணிட்டீங்க சூப்பர் 10 செகண்ட் ரெஸ்ட். சிக்ஸ்த் எக்ஸசைஸ் நம்ம 3 எக்ஸசைஸ் மிங்கிள் பண்ணி பண்ண போகிறோம். சைடு பெண்டிங், நீ டச், சைடு நீ டச். சரியா? ரெடி? 1 2 3 4 5 6 7 8 9 10 10 9 8 7 6 5 4 3 2 1 knee touch. 1 2 3 4 5 6 7 8 9 10 10 9 8 7 6. அடுத்து நீ டச் பண்ணுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 10 9 8 7 6. 10 second rest. Seventh exercise wall sitting 30 secondக்கு 1 2 3 4 5 6 7 8 9 10 10 9 8 7 6 5 4 3 2 1 1 2 3 4 5 6 7 8 9 10 10 second rest. எய்த் எக்ஸசைஸ் மவுண்டன் கிளைமர் வித்து நம்ம ஸ்டாண்டிங் பிளாங்கோட பண்ண போகிறோம். மவுண்டன் கிளைமர் வந்து ஒரு 20-25 கவுண்டிங் பண்ணிங்கன்னா அடுத்து ஒரு 30 செகண்டுக்கு அப்படியே இந்த பொசிஷனுக்கு பிளாங்க் மாதிரி நில்லுங்க. ரெடியா? 1 2 3 4 5 கைகளுக்கு நேராக ஷோல்டர் இருக்கணும். 6 7 8 9 10 10 9 8 7 6 5 4 3 2 1 2 3 4 5 6 7 8 9 10. அப்படியே ஹோல்ட் பண்ணி நில்லுங்க 30 செகண்டுக்கு. இந்த பொசிஷனுக்கு 30 செகண்டுக்கு நில்லுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 10 9 8 7 6 5 4 3 2 1 1 2 3 4 5 6 7 8 9 10. 10 second rest. Ninth exercise bicycle crunches. 1 2 3 4 5 6 7 8 9 10 10 9 8 7 6 5 4 3 2 1 1 2 3 4 5 6 7 8 9 10. 10 second rest. 10th exercise bridge. 1 2 3 4 5 6 7 8 9 10 10 9 8 7 6 5 4 3 2 1 1
2 3 4 5 6 7 8 9 10 ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. எக்ஸசைஸ் ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ வந்து கடைசியாக முடிக்கும்போது பிளாங்க் வித் கோப்ரா போஸோடு முடிக்கணும். பிளாங்க் 1 2 3 4 5 6 7 8 9 10 10 9 8 7 6 5 4 3 2 1 1 2 3 4 5 6 7 8 9 10 with cobra pose. 1 2 3 4 5 6 7 8 9 10 10 9 8 7 6 5 4 3 2 1 1 2 3 4 5 6 7 8 9 10 வஜ்ராசனா. ப்ரீத்திங் 10 செகண்ட். வஜ்ராசனன்றது குனியக்கூடாது, நேராக நின்று ஸ்ட்ரைட்டாக இது பண்ணுங்கள். நார்மல் ப்ரீத்திங். எப்போவுமே எக்ஸசைஸ் முடிஞ்சனமே கூல் டவுன் பண்ணணும். கண்டிப்பாக 5 நிமிஷம் கூல் டவுன் பண்ணுங்கள். இன்றைக்கி நிதிஷப்பா அவங்களோட ஒர்க் அவுட்டை சூப்பராக ஃபினிஷ் பண்ணிட்டாங்க. லோயர் பாடி ப்ளஸ் ஃபுல் பாடி எக்ஸசைஸை. இன்றைக்கி மத்தியானம் நிதிஷப்பா எடுக்கிறது மீன் தான் எடுக்க போகிறாங்க. ஞாயிற்றுக்கிழமை வெளியே போனதுனால மீன் எடுக்க முடியல. நிதிஷ் வந்து திங்கக்கிழமை கண்டிப்பாக எனக்கு மீன் வேணும், வாரத்தில் ஒரு நாள் கூட மீன் தர மாட்டேங்கிறீங்கன்ட்டான். அவனுக்காக இது வந்து வெள்ளை சங்கரா. நிதிஷப்பாவுக்கு வந்து ஒரு 2 மீன் இருக்க மாதிரி, கொஞ்சம் ஒரு வால் 2 பீஸ், ஸோ 2 மண்டை. நிதிஷப்பாவோட மத்தியான சாப்பாடு இதுதான் இன்றைக்கி. மீனோடு சேர்த்து அப்படியே ஒரு கிளாஸ் ரசமும் எடுத்துக்கிறாங்க. நல்லா 250 ml ரசம். இதில் வந்து கொள்ளு சேர்த்துருப்பேன். எப்போயுமே எங்கள் வீட்டில் ரசத்தில் 2 ஸ்பூன் கண்டிப்பாக கொள்ளு சேர்த்துருவேன் நான். நைட்டு ஒரு 7 மணிக்கு நிதிஷப்பா எடுக்கிறது செவ்வாழை 1, தண்ணிப்பழம் கொஞ்சம் எடுத்திருக்காங்க, வாட்டர்மெலன். இப்போ சீசன் இல்லை, ஆனால் தண்ணிப்பழம் எங்கள் ஏரியாவில் வருது, விற்க வருது. ஆனால் என்னென்னா அந்தளவுக்கு டேஸ்ட் இல்லை. அந்த சீசனுக்கு வெயில் காலத்துக்கு வர்ற டேஸ்ட் இல்லை, ஓரளவுக்கு மீடியமாக இருக்குது. ரொம்ப நல்லா இருக்கான்னு கேட்டால் சுமாராக தான் இருக்குது அப்படின்னு தான் சொல்லுவேன் நான். கிலோ 12 ரூபாயிலேருந்து 15 ரூபா வரைக்கும் விற்கிறாங்க. இதுதான் இவங்க ராத்திரிக்கு எடுக்கிற சாப்பாடு. அவங்க Day 23 சூப்பராக ஃபினிஷ் பண்ணிட்டாங்க. நீங்களும் Day 23 சூப்பராக ஃபினிஷ் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். எக்ஸசைஸ் ரொம்ப முக்கியம். என்ன தான் டயட் இருந்தாலும் எக்ஸசைஸ் ரொம்ப முக்கியம். எக்ஸசைஸும் பண்ணுங்கள் கண்டிப்பாக. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தென் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.